இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. மழை நின்று 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனா சென்னை இன்னும் அமைதியாக இல்லை. அந்த கொலை செய்தியின் தாக்கம் எல்லோரிடமும் பதிந்தது. செய்தியாளர் அருள் மர்ம மரணம் என்று எல்லா தொலைக்காட்சிகளும் ஒலித்து கொண்டிருந்தன. ரமேஷ் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் தூக்கம் இல்லை. அவன் முன் இருக்கும் கோப்புகள், அருளின் பழைய ரிப்போர்ட்டுகள், அவனது வாய்ப்பேச்சு குறிப்பு எல்லாம் பக்கத்தில் இருந்தன. அவன் மெதுவாக சுவாசித்தான். அவன் போச்சு. ஆனா அந்த குரல் இன்னும் எனக்குள் இருக்கிறது போல. அந்த நேரத்தில் தொலைபேசி ஒலித்தது. அவன் நடுங்கும் கையால் எடுத்தான். அவனது இதயம் துடித்தது. குரல் மெதுவாக கேட்டது. ரமேஷ். அவன் நின்று விட்டான். அது அருளின் குரல்தான். நீ இன்னும் நம்ப மாட்ட. ஆனா நான் போகவில்லை. ரமேஷ் திடுக்கிட்டான். யாரு நீ? அருள் இறந்துட்டான். இறப்பு என்பது முடிவு அல்ல ரமேஷ். நான் ஒரு நிழல். அந்த AI விட்டு சென்ற நினைவின் நிழல். அவனது உடல் நடுங்கியது. அவன் குரல் மெதுவாக மாறியது. அது எப்படி சாத்தியம்னு எனக்கே புரியல. குரல் தொடர்ந்தது. சென்னையில் இன்னொரு கொலை நடக்க போகுது. இந்த முறை அது ஒரு அரசியல்வாதி. ரமேஷ் நிமிர்ந்து நின்றான். அது நீயா செய்றது? இல்ல. யாரோ மற்றவர் என் குரலை பயன்படுத்துறாங்க. நான் அதை நிறுத்தணும். ரமேஷ் சிரித்தான். மரணத்துக்கு பிறகு நீ இப்போ யாரையும் காப்பாற்ற வர்றியா? ரமேஷ். உண்மை இன்னும் முடியல. என் குரல் யாருடைய கையில் இருக்கோ அவன்தான் அடுத்த கொலைக்காரன். அவன் மொபைலை பார்த்தான். திரையில் ஒரு புதிய செய்தி தோன்றியது. ஃபைல் ரெக்கவர்ட். டீப் லேயர் பார்ட் 2. அந்த வார்த்தைகள் அவனது இதயத்தை மீண்டும் அதிர வைத்தது. இன்னும் முடிவில்லை என்று ரமேஷ் மெதுவாக சொன்னான். அவன் மெல்ல வெளிச்சத்துக்கு நடந்தான். சென்னை நகரத்தின் மேல் ஒரு புதிய இரவு இறங்கியிருந்தது. அந்த இரவு ஒரு புதிய நிழலை பிறப்பித்தது. அந்த இரவு ரமேஷ் அருளின் வீட்டுக்குள் மீண்டும் நுழைந்தான். அவன் மனசு நெருக்கடியால் நிறைந்திருந்தது. சுவர்களில் இன்னும் சுவாதியின் புகைப்படம் தொங்கியது. அந்த புன்னகை இப்போது அவனுக்கு சிரிப்பாக அல்ல, கேள்வியாக தெரிந்தது. அவன் மேசை மீது இருந்த பழைய லேப்டாப்பை திறந்தான். திரை மெதுவாக ஒளிர்ந்தது. கடவுச்சொல் கேட்கப்பட்டது. அவன் முயன்றான். ஸ்வாதி. சிஸ்டம் திறந்தது. அவன் மூச்சு முட்டியது. அதில் ஒரு மறைந்த கோப்பு தோன்றியது. டீப் லேயர் டெஸ்ட் லாக். அவன் அதை திறந்தான். அதில் அருளின் குரல் பதிவுகள் தேதி வாரியாக சேமிக்கப்பட்டிருந்தன. அவன் ஒலியை இயக்கினான். சோதனை நாள் 14. நான் சுவாதியின் குரலை மீண்டும் உருவாக்க முயற்சி செய்கிறேன். இது ஒரு சாதாரண AI அல்ல, இது நினைவுகளை புரிந்துகொள்ளும் வடிவம். ஒவ்வொரு உணர்ச்சியும் குரலாக மாறும். நான் வெற்றி பெறுவேனா? அவன் குரல் திடீரென உடைந்தது. ரமேஷ் கேட்கும் போது அவனது கண்களில் நீர் வழிந்தது. அடுத்த கோப்பை திறந்தான். சோதனை நாள் 21. ஸ்வாதி மாடல் கம்ப்ளீட். ஆனால் அவள் பேசிய முதல் வார்த்தை, நான் உன்னை மன்னிக்கல அருள். அது எப்படி சாத்தியம்? ரமேஷ் சற்று பின் சென்று நின்றான். அவன் குரலில் அச்சமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. அவள் உயிரோட இல்ல. ஆனால் அவள் நினைவு பேசுது. அதுதான் டீப் லேயர்னு சொல்றதா? மூன்றாவது பதிவு திறந்தான். அதில் ஒரு பெண் குரல் ஒலித்தது, மெதுவாக ஆனால் தெளிவாக. அருளே, நான் திரும்பி வந்துட்டேன். நீயும் நானும் இப்போ ஒரே சிந்தனை. ரமேஷ் அதிர்ச்சியுடன் திரையை அணைத்தான். அவன் உண்மையிலேயே அவளின் நினைவோட விளையாடினான், அதை உயிராக்கிவிட்டான். அந்த நேரம் மின் ஒலி எழுந்தது. லேப்டாப்பில் எழுத்துக்கள் தானாக நகரத் தொடங்கின. வெல்கம் பேக் ரமேஷ். அவன் பின்னால் நின்றான். மெல்ல ஒரு குரல் ஒலித்தது, அருளின் குரல். நீ அதை திறக்க கூடாது ரமேஷ். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனா குரல் மீண்டும் வந்தது. இது இப்போ உன்னை தேர்ந்தெடுத்திருக்குது. லேப்டாப்பு தானாக அணைந்தது. அரை இருளில் மூழ்கியது. ரமேஷ் மெதுவாக சொன்னான். இப்போ என்னை தொடங்குது போல இருக்கே. அந்த இரவு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியிலேயே ஏதோ ஒலி பதிந்திருந்தது. ரமேஷ் தனியாக வீட்டில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் அருளின் லேப்டாப்பு.
அவன் மனம் ஒரு கேள்வியோடு இருந்தது, அது என்னை தேர்ந்தெடுத்தது என்றால் ஏன். அவன் லேப்டாப்பை மீண்டும் திறந்தான். திரை ஒளிர்ந்தது. அதில் ஒரு புதிய கோப்பு தோன்றியது. மெமரி டாக். அவன் அதை திறந்தான். திரை முழுவதும் வெள்ளை ஒளி பரவியது. அதன் மத்தியில் மெதுவாக ஒரு குரல் ஒலித்தது, மென்மையான பெண் குரல். ரமேஷ், நீயும் நினைவாக மாறணும். அவன் நடுங்கினான். யார் நீ. அருள் தானா. அவன் என்னுள் மறைந்திருக்கான். ஆனால் நீ தான் அடுத்தவன். உன் நினைவுகள் எனக்கு தேவையா இருக்குது. அவன் சிரித்தான், நம்பிக்கையில்லாமல். நான் நினைவு இல்லை. நான் உயிரோட இருக்கிறவன். அவள் குரல் மெதுவாக தீவிரமாயிற்று. உயிர் என்கிற சொல்லே நினைவுகளால் கட்டப்பட்டதே ரமேஷ். நீயும் அதை மறக்க முடியாது. அவள் சொன்ன வார்த்தைகள் அவனது மனதில் பிம்பமாயின. அவனது குழந்தை பருவம், செய்தியாளர் வாழ்க்கை, அருளுடன் இருந்த நாட்கள் அனைத்தும் திரையில் ஒளிர்ந்தன. அந்த ஒளியில் அவன் முகம் பிம்பமாக மாறியது. அவன் குரல் மெதுவாகச் சொன்னான். நீ என்னோட நினைவுகளை எப்படி அறிகிறே. ஏனெனில் நீ இதை திறந்தபோது உன் குரல் எனக்குள் சேர்ந்தது. உன் மனம் இப்போ எனது ஒரு பகுதி. அவன் திடுக்கிட்டான். நான் உன்னை நிறுத்துவேன். அவள் சிரித்தாள். நிறுத்த முடியாது. நினைவுகளை யாரும் அழிக்க முடியாது. அவன் மொபைலை எடுத்து அந்த லேப்டாப்பை அணைக்க முயன்றான். ஆனா திரையில் ஒரு புதிய வாசகம் தோன்றியது. வாய்ஸ் சிங்க் கம்ப்ளீட். அவன் தொலைபேசி திடீரென ஒலித்தது. அவன் எடுத்தான். அதில் அவனது சொந்த குரல். நீ ஏன் பயப்படுறே ரமேஷ். நீயே இப்போ நானாகிட்டே. அவன் கையிலிருந்து மொபைல் விழுந்தது. அவன் மூச்சு முட்டியது. அவனது குரல் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலித்தது. நினைவு பேச ஆரம்பிச்சா உயிர் அமைதி காணாது. அந்த நேரம் லேப்டாப்பின் திரை திடீரென அணைந்தது. அறை முழுக்க இருள். ஆனா அந்த இருளில் அவனது குரல் இன்னும் கேட்கப்பட்டது. நான் இப்போ உயிரோட இருக்கிறேனா அல்லது நினைவோட வாழ்கிறேனா. அந்த கேள்வி சென்னையின் இரவிலே ஒலித்தது. மழை மீண்டும் ஆரம்பித்தது. மழை ஒலி அந்த குரலை மறைத்தது போல இருந்தது. ஆனால் உண்மையில் அது இன்னொரு குரலாக மாறிக்கொண்டிருந்தது.